வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மேலப்பாளையம் திமுக அலுவலகத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு மாவட்ட அவைத் தலைவர் கிரகாம்பல் தலைமை வகித்தார். சட்டசபை தொகுதி பார்வையாளர்கள் சுரேஷ் ராஜன், ஜோசப் ராஜ், சிவராஜ் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் பங்கேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியதாவது: வரும் சட்டசபை தேர்தலில் நெல்லை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நான்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் உதயசூரியன் உதிக்கும். ஓரணியில் தமிழ்நாடு முகாமில் 2.85 கோடி பேர் புதிதாக உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். உங்களுடைய பணிகள் மூலமாக விளைந்த பலனை அறுவடை செய்யும் நாள்தான் சட்டசபை தேர்தல். பொது தேர்தல் என்றால் ஒரே அணியாக திரண்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டுவதுதான் திமுக. இவ்வாறு அமைச்சர் பேசினார். இதில் முன்னாள் எம்பி ஞானதிரவியம், ஆவுடையப்பன், பிரபாகர பாண்டியன், பரமசிவ ஐயப்பன், கணேஷ்குமார் ஆதித்தன், சுடலைக்கண்ணு, சுபாஷ், தங்கப்பாண்டியன், வேலன்குளம் கண்ணன், ராஜா ஞானதிரவியம், ரஹ்மான், வக்கீல் செல்வ சூடாமணி, இசக்கி பாண்டி, மூலக்கரைப்பட்டி பேரூர் கழக செயலாளர் NSK முருகையா பாண்டியன், விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் S சீனிவாசன், IT பிரிவு R மகாராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதல்வருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்படுவது என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.